வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, ஒரு 3 எபிசோட் போட்டிருக்கோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க வர்றதே இல்ல. MySQL அதாவது RDBMS சீரிஸ் ஆரம்பிச்சேன். அப்புறம் இப்போ புதுசா வேற ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் பைத்தான் வேற முடிக்கல. இந்த மாரி நெறைய சீரிஸ் நம்ம சேனல்ல போய்க்கிட்டே தான் இருக்கு. எப்ப முடிப்போம்ன்னு தெரியாம, ஐ மீன் என்னைக்கு எந்த வீடியோ வருதுன்னே தெரியாம இருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து எல்லா சீரிஸையும் மிக்ஸடா போடலான்னு இருந்தேன். லைக் எல்லா கன்டென்ட்டையும் உங்களுக்கும் பார்த்து பார்த்து போர் அடிக்கும் ரைட்? உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். எல்லா கன்டென்ட்டையும் உங்களுக்கும் பார்த்து ஒரே கன்டென்ட்ட பார்த்து பார்த்து போர் அடிக்காம இருக்கிறதுக்காக இந்த பிளான். வேற ஒண்ணும் இல்ல. பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் டெய்லியும் போடுவேன். நம்ம சேனல் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். அ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து போடுவோம். வெப் டெவலப்மெண்ட்னா வெப் டெவலப்மெண்ட்டு, MySQLம் வெப் டெவலப்பருக்கு தெரிஞ்சா நல்லது. அதேபோல புரோகிராமிங் அது ரொம்ப பழைய புரோகிராமிங் லாங்குவேஜா இருந்தாலுமே, என்னைக்குமே கரண்ட்ல நெறைய பேர் அத படிக்கிறோம். ஸோ நெறைய யூஸ்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ். சரி, இப்போ நம்ம வந்து ஹெட்டிங் டேக்ஸ பார்க்க போறோம். H1 டேக்க பத்தி ஏற்கனவே போன வீடியோலயே பார்த்திருப்போம். ஸோ இந்த H1 டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, வெல்கம் அப்படின்னு எழுதுனா அது கொஞ்சம் பெருசா காட்டும் அவ்வளோதான். இப்போ 6 டேகுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம். தட் இஸ் H2 டேக். H2 டேக்ல அதே வெல்கம் எழுதுறேன். குட்டியா இருக்கு. அதே போல H3 டேகு. H3 டேக்லயும் அதே மாதிரி ஒரு வெல்கம் எழுதுறேன். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தா மட்டும் பத்தாது. போய் பண்ணி பாருங்க தயவு செஞ்சு. ட்ரை பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சரி. ஸோ இதே மாதிரி H6 வரைக்கும் நான் போட்டுடுறேன். வெயிட். H6 வெல்கம். சரி. இதே போல நம்மக்கிட்ட வந்து 6 விதமான ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் சைஸ் மாறும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலமெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேராகிராஃப் டேக் தட் இஸ் பி டேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்திங் ஏதோ ஒரு பேரா வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேக். ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேக் ஆரம்பிக்க போகிறோம். அந்த டேக்ல எது ஆட்ரிபியூட் எது எலமெண்ட்னு சொல்ல போகிறீங்க. ஏ டேக். ஸோ இப்போ இந்த ஏ டேக்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் கூகுள்னு அடிச்சிருக்கேன், கூகுள்னு வருது. அண்ட் இப்போ இதில் என்னது ஆட்ரிபியூட், இதில் என்ன எலமெண்ட், இதில் என்ன ஆட்ரிபியூட் அது சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏ டேக்ல ஏ டேக் ஸ்டார்ட் ஆகிறது, ஏ டேக் எண்ட் ஆகிறது, இது ரெண்டுமே எலமெண்ட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் ஆர் நத்திங் பட் அந்த டேகை பற்றி இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. தட் இஸ் இந்த ஹர்ஃப் அப்படிங்கிறது. இது வந்து அந்த டேகுக்கான ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது இல்லைனாலுமே இந்த டேக் இருக்கும். பாருங்க, இது இல்லைனாலுமே இந்த டேக்கில் கூகுள்ன்றது வரும். பட் இது வந்து நமக்கு வேணும். சரிங்களா? அதுதான் ஏ டேக்கோட பர்பஸ். பட் அது கூட ஆட் ஆகிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ டேக் இஸ் நத்திங் பட் ஆங்கர் டேக். ஸோ இப்போ இது 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 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மவுஸ் கர்சர் மாறுது பாருங்க. மற்ற டெக்ஸ்ட் கிட்ட கொண்டு போகிற மாதிரி இல்லை, இது வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கு. டச் பண்ணால் ஒன்றுமே நடக்கலை. பேசிக்காக இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து https://google.com அப்படின்னு அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த கூகுள்ன்றதை கிளிக் பண்ணனா அது நேராக google.com போயிடுச்சு. ஸோ இதுதான் நத்திங். நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குரோமையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ண அது அந்த சைடு போயிட்டே இருக்குல்ல.
ஸோ இதை கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஹர்ஃப் அப்படின்ற இந்த attribute யூஸ் ஆகுது. அந்த இந்த ஏ டேக் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. சரி, ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ லெட்ஸ் சே google.com நான் போய்க்கிறேன். இதில் லெட்ஸ் சே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இந்த ஓரத்தில் ஒரு இமேஜ் இருக்குது. சரி, இந்த இமேஜோடைய லிங்க் எனக்கு வேணும். நான் ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுத்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போ எனக்கு இது வந்து இந்த வெப்சைட்டில் வரணும், இதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னும் போது img டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் இமேஜ் டேக். ஸோ இப்போ இந்த இடத்துல இமேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஆர்சின்னு ஒன்று வரும், ஆல்ட்னு ஒன்று வரும். ஸோ இப்போ இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே இமேஜ் எங்கே இருக்குன்றதை சொல்லணும். மேபி அது உங்களுடைய சாரி, இது நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுனால மற்ற ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ இதை கண்டுக்காதீங்க. ஸோ இப்போது இது உள்ளே ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாட் ஸ்லாஷ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். இதை பாருங்கள், டாட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஃபைல் நேம்லாம் காட்டும், அந்த மாதிரி இமேஜ் நேமும் காட்டும், நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இந்த ஃபைல் நேம் கொடுக்கறது மூலயமா அங்கே டிஸ்பிளே ஆகாது. இமேஜ் நேம் கொடுக்கறது தான் அது டிஸ்பிளே ஆகும். டாட் பிஎன்ஜி டாட் ஜேபிஜின்னு கொடுத்தீங்கன்னா வரும். பட் இந்த மாதிரி ஆன்லைன்லேருந்து அப்படியே போய் யூஆர்எல்லை காப்பி பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே யூஆர்எல்லை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே இமேஜ் தெரியுது. பட் இதில் நான் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். தட் இஸ் நத்திங் பட் இந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஏ போட போகிறேன். இப்போ அந்த இமேஜ் காட்ட மாட்டேங்குது. இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் இங்கே வரணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆல்டர்னேட்டிவ், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஜின்ற வேர்டு வருது. சம்திங் நம்ம நெட்டு லோட் பண்ணும்போது எரர் இருந்தது, ஏதோ சம்திங் இமேஜ் டவுன்லோட் ஆகலை, நெட்டு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடத்துல இமேஜ் காட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டை காட்டும். ஸோ அதான் விஷயம். பட் இப்போ நான் இந்த NA அப்படிங்கிற இமேஜ் யூஆர்எல் தப்பாக இருந்தாலும் இதுதான் காட்டும். ஸோ இந்த NAவை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் யூஆர்எல் தப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஸோ அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம ஒன்றும் பெருசாக அப்படியே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கல. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் போயிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இமேஜ் டேக்ஸு அதை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம போக போக பார்ப்போம். சரிங்களா, ஒன்றுத்துக்கும் வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பை த வே டைட்டில் டேக்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டைட்டில் டேக்னால் இந்த இடத்துல தமிழ் டெக்குன்னு வர்றது. ஸோ அதான் டைட்டில் டேக். அண்ட் பேசிக்காக இவ்வளோதான். எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேக் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் இது போதும்னு நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் லென்த்தியான வீடியோஸ் வேணும் கண்டிப்பாக. இதை விட நான் நிறைய இன்னும் சொல்லணும். இப்போதைக்கு இந்த வீடியோவில் 2 டேக் தான் பார்த்துருக்கோம். பட் இன்னும் நிறைய வேணும். ஐ மீன் கொஞ்சம் லென்த்தாக போடணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. பட் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வேண்டாம். இதுதான் உங்களுக்கு வந்து ஐ திங்க் 4வது வீடியோ. பட் அடுத்த வீடியோலேருந்து கண்டிப்பாக நிறையா போட்டிருக்கேன், நிறைய இருக்கும் கண்டென்ட்டு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கும் டைம் வேணும். இதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒதுக்கிக்க பாருங்கள். பிகாஸ் நம்ம வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் எடுத்து போட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் பை த வே நம்ம சேனலில் மற்ற டுட்டோரியல்ஸும் போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.